ரோஹிணி இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோஹிணி இந்த ஜென்மத்தில் திருந்துறதுக்கான வாய்ப்பு 0.1% கூட இல்லை அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ஆழமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா மீண்டும் இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது நுழைஞ்சிடணும் அப்படின்றதுல நம்ம ரோஹிணி ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நினச்ச விஷயங்கள் நடக்குமா அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். ஓகே, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஆரம்பத்தில் எடுத்தோன்னே வீட்டை தான் காட்டுறாங்க. விஜயா மனோஜ்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, ரோஹிணி அப்படின்ற பேர் உன்னோட வாயிலே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ மனோஜுக்கு இது பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா மனோஜ் மனசில் மறுபடியும் ரோஹிணி வந்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணியை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. ரோஹிணி தான் என்னை வெளியே கொண்டு வந்தாங்க, ரோஹிணி இல்லைனா நான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்ல இந்த இடத்துல விஜயா ரொம்பவே கோவப்பட்டுட்டாங்க. என்னடா அது நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இனிமேல் ரோஹிணி அப்படின்ற ஒரு வார்த்தை பேர் வாயிலிருந்து வந்தது அப்படின்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. முத்து மீனாவும் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ வேலைக்கு போயிட்டு நம்ம முத்து ஈவினிங் வர்றாரு. பணம் வேறு ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ ரொம்ப டயர்டாக கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு நம்ம முத்து கால் பிடிச்சி விட்றாரு. என்ன மீனா, கால் ரொம்ப வலிக்குதா? கால் நீட்டி உட்காந்துருக்கேன், உன்னோட காலை காட்டு நான் பிடிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க உங்களுக்கே பெயின் இருக்கும், நீங்கள் அந்த பெயினோட எனக்கு பெயின் எதுக்குங்க கால் பிடிச்சி விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவருக்கு கையை பிடிச்சி விட்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மியூச்சுவலாக அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. அப்படிங்கிற பார்க்கும்போதே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி தீவிரமாக பேசிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த கடனை அடைக்கிறது, சீக்கிரமே நம்ம வீட்டை மீட்கணும். ஏன்னா டேட்டும் ரொம்ப கிடையாது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மீட்கிறது நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அடுத்ததாக இவங்க என்ன டாபிக் பேசுகிறாங்க அப்படின்னா சிந்தாமணியை பற்றின விஷயங்களை பேசுகிறாங்க. சிந்தாமணி கிட்ட நியாயம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர்கிட்ட நம்ம மனு வாங்கியிருக்கோம் மீனா, இதுக்கு நம்மளோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து முத்து கேட்க, அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு எதுக்குங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் அவன் பேரில் கேஸ் கொடுத்து, ஸோ அவ்வளோலாம் வேணாம், நாளைக்கு நான் செய்ய போகிற சம்பவத்தை மட்டும் பாருங்களேன், கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் முடிவு வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம முத்து இருந்துக்கிட்டு என்ன மீனா என்ன செய்ய போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் செஞ்சுட்டு சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், அது வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா களத்தில் இறங்கிறாங்க. ஸோ மீனா ஏதோ புதுசாக செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா நேராக அந்த பேப்பர் இந்த பிள்ளைகிட்டலாம் வாங்கினாங்க இல்லையா, கூட வேலை செய்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சிந்தாமணியை பற்றி கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு நேராக சிந்தாமணியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. சிந்தாமணிகிட்ட போய் இந்த பேப்பரை நீட்டுறாங்க. இங்கே பார், இதெல்லாம் சாதாரண பேப்பர் கிடையாது, உன் மேலே இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, நீ சங்க தலைவராக இருக்கும்போது எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சிருக்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதிகமாக வட்டிக்கு கொடுத்து எவ்வளோ காசை அதிகமாக வாங்கியிருக்க அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலும் இந்த பேப்பரில் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நான் இதை கொண்டு போய் கமிஷனரை பார்த்து உன்னை பற்றின கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நீ கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அடிபணிய மாட்டேங்கிறாங்க. நீ என்ன பண்ணிடுவ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மீனா பேச 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 அவங்க மனசுக்குள்ளே ஒரு பயம் வருது. உண்மையிலே ஒரு வேளை சொன்னதை செஞ்சிருவாளோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவே பயம் வருது. அப்போ மீனா கேட்குறாங்க, இந்த கம்ப்ளைண்ட்டை நான் போய் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை நீ செய்யணும், நான் சொல்கிற விஷயத்தை நீ செஞ்சால் மட்டும்தான் இந்த விஷயம் கம்ப்ளைண்ட்டாக போகாது, இல்லை அப்படின்னா நிச்சயமாக நான் இன்றைக்கே நான் போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டாங்க. இதை பார்த்த ஆரம்பத்தில் பயப்படாத சிந்தாமணி போக போக சிந்தாமணிக்கே பயம் வந்துருச்சு. என்னடா இவ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒரு வேளை செஞ்சுருவாளோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்ததுனால இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, இவங்க கிட்ட நீ அநியாயமாக வாங்கியிருந்த எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை அப்படின்ற மாதிரி சொல்ல சிந்தாமணிக்கு இப்போ வேறு வழியே கிடையாது, கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவங்க மாட்டிக்கிடுவாங்க, திரும்பவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவங்க பயந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே உனக்கு என்ன, இவங்ககிட்ட வாங்கினதை நான் திரும்ப கொடுக்கணும் அவ்வளோதானே, அப்படி நான் கொடுத்துட்டேன்னா இந்த விஷயத்தை நீ கோர்ட் வரைக்கும் கொண்டு போக மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எதுக்கு கோர்ட்டெலாம் போக போகிறோம், ஸோ எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எங்களுக்கு நியாயம் வேணும், அந்த நியாயம் எங்களுக்கு கிடைச்சாலே போதும், அதை தாண்டி நாங்கள் பெருசாலாம் எதுவும் ஆசைப்படலை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, சரி நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு தேவையான எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி நேரம் உள்ளே போய் அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு கீழே தூக்கி போடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பொறுக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா சொல்லிட்டாங்க,
வாங்கும்போது கையில் தானே வாங்கினேன், எனக்கு கொடுக்கும்போது மட்டும் பொறுக்கிக்கோங்கன்ற, எங்களை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, ஒழுங்கு மரியாதையாக கையில் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி மீனா மிரட்ட, கையால் ஒருத்தர் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவன்கிட்ட கூப்பிட்டு இதை எடுத்து அவங்ககிட்ட குடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் அதை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்க, ஸோ இவங்க நினச்ச விஷயம் இப்போதைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்பையும் சிந்தாமணி கூப்பிட்டு வந்து மிரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பாரு கண்ணே அப்படின்னு கூப்பிட, மீனா திரும்ப வந்து இங்கே பாருங்கள் இப்போ என்ன மிரட்ட போகிறீங்க, இந்த சிந்தாமணி யாருன்னு தெரியாமல் மோதிட்ட, என்னோட சுயரூபத்தை நீ இதுக்கப்புறம் தான் பார்ப்பேன், இதெல்லாம் தான் சொல்ல போகிறீங்க, பரவாயில்ல உங்களுக்கு அந்த சிரமமே வேணாம், நானே அந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி பங்கமாக கலாச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் இவ்வளோ தாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா மனோஜை காட்டுறாரு. மனோஜ் இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நடந்த விஷயம் அவரோட ஃப்ரெண்டான சந்தோஷ்கிட்ட சொல்ல, சந்தோஷ் வந்து அப்போ ரோஹிணி தான் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க பாஸ், ஆனால் நீங்கள் வந்து அவங்கள ஏற்றுக்காதீங்க, அது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாரு. மனோஜ் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. 1000 தான் இருந்தாலும் ரோஹிணி என்னோட மனைவி, அவங்கள வரலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு மனோஜ் அவ்வளோதான் அவுட்டு. இதுக்கப்புறம் மனோஜ் கிட்டேருந்து நம்ம எந்த விஷயமும் எதிர்பார்க்க முடியாது ரோஹிணி சம்மந்தமாக. ஸோ மனோஜ் வந்து ரோஹிணி விஷயத்தில் விழுந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் கூட இருந்த பொண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ரோஹிணி நல்ல பொண்ணு தான், உங்களுக்கு ஏற்ற ஜோடி தான், ஏற்கனவே நானே சொல்லியிருக்கேன் இல்லையா ரோஹிணி உங்களுக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரோஹிணி ஏற்ற பொண்ணு தான், அதனால நீங்கள் வந்து ரோஹிணியை தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ நம்ம மனோஜ் மனசுக்குள்ளே மறுபடியும் காத்தாடி மாதிரி காதல் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ரோஹிணி வந்துடுறாங்க. என்ன ரோஹிணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடியே சந்தோஷ்குமார் போட்ட பிட்டு இருக்குதே, வாங்க 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 சிஸ்டர், உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், ஸோ ஒரு மாதிரி சாவித்திரி காப்பாற்றின மாதிரி, அவங்க காப்பாற்றின மாதிரி, இவங்க காப்பாற்றின மாதிரி நீங்கள் மனோஜை வந்து காப்பாற்றிருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் கிரேட், உங்களை மாதிரி ஒரு பெண்ணை பார்க்கவே முடியாது, நீங்கள் ஒரு சிங்கப்பெண் அப்படின்றலாம் புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கேட்குறாங்க, ஏயா இதுக்கு முன்னாடி நீ எதுவும் சர்க்கஸில் கிர்க்கஸில் வேலை பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏமா அப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, இல்லை ஒரு நிமிஷத்தில் இப்படி தாவறியே, எதுவும் சர்க்கஸில் கிர்க்கஸில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி நோஸ் கட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ மனோஜ் ரோஹிணி 2 பேரும் தனியாக பேசுகிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ரோஹிணி மனோஜ் நான் உனக்கு வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கேன், ஸோ இந்த உதவிக்காக நான் வீட்டுக்குள்ளே வந்துடலாம் இல்லையா, ஸோ நான் வீட்டுக்குள்ளே வர எனக்கு இடம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க, மனோஜ் வந்து சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு, இல்லை ரோஹிணி நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் எங்கள் அம்மா நீ உள்ளேயே வரக்கூடாது, அதுவும் எக்காரணத்தை கொண்டு நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது இல்லாமல் உன்னை பார்த்தாலே மீனாவுக்கு வந்து மீனாவை இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதை விட ஒரு படி மேலே உன்னை வந்து இப்போ பிடிக்கல ரோஹிணி, ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ரோஹிணி டென்ஷன் ஆகிட்டாங்க. டேய் உனக்காக நான் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன், ஆனால் கடைசியில் என்னை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீயும் அதை கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்காக நீ பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்காக தான் நான் ரோஹிணி பேசினேன், ஆனால் பேசினாலும் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து அவங்க சொல்கிறது தான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி, அவங்கள எதிர்த்து என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, வேணா நான் வந்து ஆண்டிகிட்ட வந்து பேசவா அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி கேட்க, ஐயோ அதெல்லாம் வேணா ரோஹிணி நானே பார்த்துக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாரு, என்ன செய்ய முடியுமோ நான் அதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மனோஜ் உங்கள் அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயாவுக்கு 2 டோஸ் கொடுத்துட்டு, அதே மாதிரி லைட்டாக இவங்க சொல்ல வர விஷயங்கள், நான் உன்னை எல்லா விஷயத்துலையும் காப்பாற்றிருக்கேன், உன்னை அப்படி காப்பாற்றிருக்கேன் இப்படி காப்பாற்றிருக்கேன், உனக்காக நான் அது செஞ்சுருக்கேன் இது செஞ்சுருக்கேன், உங்கள் அம்மா வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ளே வந்து நஞ்சை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நஞ்சுன்றதை விட அவரை வந்து கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ நீ வந்து என் பக்கம் வந்துரு, உனக்கு நான் இதை விட நல்ல விஷயங்கள்லாம் பண்ணித்தரேன், நான் நினச்சா என்ன விஷயங்கள்னாலும் பண்ண முடியும், நான் வந்து இந்த 5 லட்ச ரூபாய்க்காக யார் முகத்துலலாம் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்க முகத்தில் தான் முழிச்சு தான் இந்த பணத்தை நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன், நான் ஒன்றும் சும்மா அந்த பணத்தெல்லாம் உனக்கு வாங்கி தரல அப்படின்ற மாதிரி இவங்களை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல மனோஜ் லைட்டாக உருக ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட மனோஜ் ரோஹிணி 2 பேரும் சேர்றதுக்கான நேரம் நெருங்கி வந்துடுது. கண்டிப்பாக இவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்படியே விட்டால் நிச்சயமாக சேர்ந்துருவாங்க, ஆனால் அது விஜயாவுக்கு பிடிக்காது, விஜயா வந்து அப்படி சேர விட மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறையா ட்விஸ்ட்டு அண்ட் டேன் இருக்குது அப்படின்றத நம்பலாம். ஏன்னா மனோஜ் வந்து குரங்கு மாதிரி, ஸோ எப்போ எப்படி தாவுவார் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு மனுஷனாக இருக்கும் பட்சத்தில் யோசிக்கலாம், ஓகே மனோஜ் வந்து இப்படிலாம் முடிவெடுக்க மாட்டார்ப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன், நல்ல மனுஷன்ப்பா, எது பக்கம் நியாயம் இருக்குதோ அதை பக்கம் தான் கரெக்டாக நிற்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனோஜ் அப்படி கிடையாது. இருக்கிறதுல 1ஆம் நம்பர் கேடுகட்டு அயோக்கிய பையனா மனோஜ் தான். எப்போ எப்படி மாறுவான், யாரை எங்கே கழட்டி விடுவான், எப்போ என்ன செய்வான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நம்ம எந்த வகையிலையும் சப்போர்ட்டே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அந்த லிஸ்ட்டில் மனோஜ் நம்ம எங்கே வேணால் வைக்கலாம். ஸோ அவ்வளோ கேவலமானவன் தான் மனோஜ். அதை தான் இதுக்கப்புறமும் செய்ய போகிறான், அதுதான் நடக்க போகுது. ஏன்னா இப்போது வீடு விற்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட் இதோட தான் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம்.
இப்போ வீடு வந்து விற்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு கொடுத்த டேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஸோ எந்த வழியுமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அப்போது நம்ம முத்து போய் கோர்ட்டில் விசாரிக்கிறாரு. அதாவது இது வந்து அடுத்த வாரத்துக்கான எபிசோடு. கோர்ட்டில் போய் விசாரிக்கிறாரு, அவசரமாக எங்களோட கேஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஃபினான்சியர் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க இப்போல்லாம் எப்படிலாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அங்கேயும் சொல்லிடுறாங்க. எல்லாரும் கைவிரிச்சிடுறாங்க. ஸோ முத்து வந்து இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லவும் அண்ணாமலை அப்செட் ஆகிடுறாரு. ஐயோ அப்போ இந்த வீடு நம்ம கையை விட்டு போப்போதா, அவ்வளோதானா, இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காராரு. ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்றது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ இப்போ மறுபடியும் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா அது, அண்ணாமலை பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வீடு வந்து போயிருமோ, நம்ம கையை விட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லி விஜயாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வந்து தொட்டிக்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் சுருதி நினச்சா செய்யலாம். ஆனால் என்ன பிரச்சனை, சுருதி கொடுக்குற காசை வாங்கிக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. சுருதி நினச்சாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட காசு கேட்டு வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவோம், நாங்கள் கடனை வாங்கியிருக்கோம், திரும்ப அந்த கடனை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கூட வாங்கலாம். அது வந்து தப்பே கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு இதுலேயும் போய் கௌரவம் பார்த்தா அந்த வீடு அவங்க கையை விட்டு போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக யாரோ ஒரு ஆள் தான் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. ஏன் நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா, பாட்டி கூட வந்து உதவி செய்யலாம். உங்களுக்கு என்னடா பணம் தேவை தானடா, நான் தரேன்டா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா, மனோஜ் பயிலால் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் நான் உங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டேனா, அப்படி நான் ஆகாதவள் ஆகிட்டேனா அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி என்றாக போகிறாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட கொண்டு போகக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தார் நம்ம அண்ணாமலை. அதே மீறி அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட்டோடு வர்றாங்க. வந்து அண்ணாமலைகிட்ட பணம் கொடுத்துட்டு, என்ன அண்ணாமலை இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, நீ எதுக்காக ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட வந்து சொல்லலை, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கிறப்ப ஏன் இந்த அம்மா ஞாபகம் உனக்கு வரலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லைம்மா அது பிரச்சனை கிடையாது, நான் இந்த பிரச்சனையை வந்து உங்ககிட்ட கொண்டு வரக்கூடாதுன்னு தான்மா நினச்சேன், ஆனால் இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கலம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா இப்படி இருக்க, நானும் உன் கூட தானடா பிறந்தேன், நான் தானடா உன்னை பெற்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சென்டிமெண்ட் அப்படியே புழிஞ்சு தள்ளுறாங்க. ஸோ ஒரு வழியாக பணம் கிடச்சிருச்சு, இந்த வீடும் கையை விட்டு போகாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அங்கே லேண்டு இருக்குது, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது பிடிக்கலை, ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால தான் ஒரு நிலத்தை விற்று இவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எல்லாருக்குமே இதில் தொழிலளவு கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா விவசாய லேண்ட் அப்படின்றது ரொம்ப புனிதமாக பார்க்கப்பட்ட ஒரு லேண்டை விற்றுட்டு இந்த வீடுக்காக அந்த லேண்டை விற்கணுமா, நாளைக்கு வந்து விவசாயம் அழிகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிட்டோமே அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குள்ளேயும் இருக்க போகுது. ஆனால் இதில் குற்ற உணர்வே இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கானா அது மனோஜால் தான் இருக்க முடியும். இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம். நம்ம ஒரு லோன் போட்டு கொடுப்போம், நாங்கள் என்னால் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்க முடியும், நான் வந்து அந்த 10 லட்ச ரூபா தர்றேன், எனக்கு வந்து நான் பண்ணது தப்பு தான், ஏன்னா இவன் தான் 18 லட்ச ரூபா வாங்கியிருக்கான், ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு ஒரு 10 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்கலாம், நாங்கள் அப்படிங்க ஒரு 10 லட்ச ரூபா என்னால் முடிஞ்ச விஷயம் இவ்வளோ தான், ஸோ இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்கலாம். ஆனால் அதை செய்கிறதுக்கு அவனுக்கு வந்து மனசு வரல. ஏன்னா இவன் தான் மனுஷனே கிடையாது. மனுஷனாக இருந்தால் மேபி வந்து மனசு வந்திருக்கும், ஏய் பாடுறா பாவண்டா இந்தாடா பிடுறா அப்படின்னு மனசு வந்திருக்கும். இவன் மனுஷனாக இல்லாத பட்சத்தில் தான் அவனுக்கு வந்து மனசே வரல. ஸோ ப்ராப்ளம் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். அடுத்த வாரம் ரொம்ப சின்சியராக போகுது, வீடு நம்ம கையை விட்டு போகுது, டேட்டு, அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் 10 லட்ச ரூபாய் கடன்னு ரெடி பண்ண முத்து மீனாவால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூபா கூட ரெடி பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 10 லட்ச ரூபா வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு செயினாவோ ஒரு கம்மலாவோ ஏதோ ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களால ரெடி பண்ண முடியல, கிட்டத்தட்ட தோத்துட்டாங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. சிந்தாமணி நினைக்கிற விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். இதெல்லாம் கிட்டத்தட்ட அடுத்த வாரம் ஃபுல்லாகவே இதுதான் போகும். பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் இவங்களால முடியாது. ஒரு பக்கம் சிந்தாமணி டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி எப்படியாவது பணத்தை கொண்டு போய் சேர்க்கலான்னு பார்த்தா இவங்களால ஒரு 5 lakhsக்கு மேலே சேர்க்க முடியலை. ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபா கொடுக்கணும், 30 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கணும், 38 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க செய்கிற அந்த 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அப்படின்றது அவனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாங்க மாட்டான். ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க, 3 months டைம் கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், ஆனால் டைம் கேட்டால் மொத்த அமௌண்ட் கொடுக்க சொன்னேன், இப்போ என்ன மறுபடியும் 5 10 கொடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல 10 கொடுத்தீங்க, சரி இப்போ ஆரம்பத்தில் கொடுக்குறாங்களே நான் வாங்கிக்கிட்டேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு கொடுக்குற வேலைலாம் வேண்டாம், எனக்கு மொத்தமாக வட்டி முதலும் வேணும் அப்படின்னு தான் அவன் கேட்பான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ சீக்கிரம் பணம் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாட்டியெல்லாம் வீடை விற்று ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி
எப்படி பணம் ரெடி பண்ணுறாங்க, எப்படி ட்ரை பண்ணுறாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க, அதே மாதிரி ரவி கேட்பார். இப்படியாக பார்த்திங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது, எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. பாட்டி பணத்தை கொடுத்து அந்த வீட்டை திருப்புறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. நம்ம என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா அது மிகையாகாது. நிச்சயமாக இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மறுபடியும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. இதில் வந்து பல பேரோட கனவுகளை வந்து தகர்த்திருக்காங்க. சிந்தாமணி ஒரு மிகப்பெரிய பிளான், மிகப்பெரிய திட்டம் போட்டிருந்தாங்க. இந்த வீடு நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடை விற்று திரும்ப ஏலத்துக்கு விட்டு அந்த ஏலத்திலேருந்து அந்த வீடை வாங்கி பல கோடி ரூபாய் நம்ம சம்பாதிக்கலாம் இந்த ஒரு வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. அந்த கணக்கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே பல முறை சிந்தாமணி நம்ம முத்து மீனா கிட்ட தோற்றுருக்காங்க. மீண்டும் ஒரு தோல்வி ஒன்றும் அவங்களுக்கு புதிதான விஷயம் கிடையாது. ஆனால் முத்து மீனாட்ட தோக்குற தோல்வி எப்பயுமே அவங்களுக்கு ஸ்பெஷல் தான். கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து தோக்க போகிறாங்க. அவங்க எதுலேயுமே ஜெயிக்க போகிறது கிடையாது. மனுஷியாக இருந்தால் ஜெயிக்கலாம், அவங்க தான் மனுஷியே கிடையாது. ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு துள்ளி அளவும் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஏதாவது ஒரு அளவுக்கு வந்து இவங்க ஜெயிப்பாங்கடா, ஸோ இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு துள்ளி அளவும் இல்லாமல் போனது அப்படின்றது ரொம்ப வேதனையான விஷயந்தான். ஸோ இருந்தாலும் நம்ம இதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கிடணும். ஏன்னா சிந்தாமணி பண்ண பாவங்கள் கொஞ்சமாக நஞ்சமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த குடும்பத்துக்கு எதிராக. இதில் யார் முக்கிய குற்றவாளி அப்படின்னா விஜயா தான் முக்கிய குற்றவாளி. இவங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் விஜயா வந்து ஆணிவேர். விஜயாவை வச்சு மட்டும்தான் இவங்க எல்லா சைடும் மூவ் பண்ணியிருக்காங்க. அங்கிட்டு மீனா பழி வாங்கணும் அப்படின்றதுனால நம்ம விஜயாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துன்னா விஜயா தான். இந்த அறிவுகட்ட ஒரு மக்கு இருக்கு இல்லையா, இந்த மக்கால் தான் இந்த குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்திருக்குது. அதுவும் முக்கியமாக விஜயா வந்து பிரச்சனைக்குனே உருவான ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட சொந்த குடும்பத்துக்கு எதிராக, சொந்த மருமகளுக்கு எதிராக இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு எதிராகவே மாறும் அப்படின்ற விஷயம் புரியாமல், அது தெரியாமல் இப்படி கேவலமான தற்குறித்தனமான விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தற்குறித்தனமான விஷயங்கள்னால தான் இந்த குடும்பமே இன்றைக்கி பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கிது. இந்த குடும்பம் இன்றைக்கி தெருவில் நிற்கிதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜயா தான். விஜயா இப்படி செய்ய போய் தான் இந்த குடும்பம் வந்து இன்றைக்கி தெருவில் நிற்கிது. ஒரு அளவுக்கு விஜயா வந்து குணம் மாறி இருந்தது அப்படின்னா மேபி இந்த குடும்பம் வந்து தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜயா மாறல, அவங்க கேரக்டர் மாறல, அவங்க குணம் மாறல அப்படின்றதுனால இன்றைக்கி அந்த குடும்பம் வந்து தெருவில் நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆனால் பாட்டி மட்டும் வரலன்னா கண்டிப்பாக தெருவில் தான் நின்றுருக்கும். ஸோ தெருவில் நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த குடும்பமே ஆளாயிருக்குது அப்படின்னா அது விஜயாவால் மட்டும்தான். இதுக்கு முக்கிய காரணம் விஜயா மட்டும்தான். விஜயாவை தாண்டி வேறு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா இது முழுக்க 100% நம்ம விஜயாவோட எல்லாமே ஏற்பாடு தான். ஏன்னா விஜயாவை வந்து தன்னை ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாமல் ஒரு அடிமுட்டாளாக இருக்கிறது யாரோட தப்பு? விஜயாவோட தப்பு. கொஞ்சமாவது பேசிக் நாலேஜ், பேசிக் அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா யோசிப்பாங்க. ஓகே, நம்மளை எதுக்காக இவ யூஸ் பண்ணிக்கிறா, ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நம்மளை செய்ய சொல்கிறா, இவ சொல்கிறது சரியா தப்பா, இது கரெக்டாக வருமா வராதா, நம்ம செஞ்சால் இது நம்ம மருமகள், 1000 தான் இருந்தாலும் நம்ம மருமகளுக்கு எதிராகவே இப்படி ஒரு விஷயத்தை தூண்டி விடுறாலே, நாளைக்கு இது வந்து நமக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகும். மீனா வந்து அந்த குடும்பத்தில் என்னென்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளை மதிக்கிற ஒரே ஜீவன், அங்கிட்டு நம்ம சுருதியும் மதிக்க மாட்டாங்க, ரோகிணி சொல்லவே வேணாம். அண்ட் இப்படி இருக்கும்போது தன்னை ஒருத்தி மதித்து அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்கிறா அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ விசுவாசமாக, எவ்வளோ வந்து பக்காவாக இருந்திருக்கணும். ஆனால் அதை எதையுமே கேட்காம தாந்தோண்டித்தனமாக இருந்து கேவலமான விஷயங்களாக பண்ணி இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானத்தை தேடி கொடுத்தது யார் அப்படின்னா முழுக்க விஜயா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். விஜயா பண்ண விஷயங்கள் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. அப்படின்னா இது வந்து முழுக்க விஜயா பண்ண விஷயங்கள், விஜயா பண்ண தப்பு மட்டும்தான் இதுக்கு காரணமே தவிர்த்து அதை தாண்டி ஒரு விஷயம் கூட இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரச்சனை இல்லைங்க, இது பெரிய இஷ்யூவே கிடையாதுங்க, இது மேட்டரே கிடையாதுங்க, இதெல்லாம் சமாளித்து வந்துடுவாங்கன்னா சமாளித்து வந்து தான் ஆகணும். ஏன்னா வேறு வழியே கிடையாது இல்லையா? ஸோ அதுக்குன்னு வீடை விட்டுட்டு அவ்வளோதான்ப்பா இந்தாப்பா நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி போக முடியாது. போனால் அது நல்லாவும் இருக்காது, நமக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருமாடா பாவீங்களா, இதுக்கு தான் இந்த ஆட்டம் போட்டிங்களாடா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்க ஆரம்பிச்சிடும், சொல்ல ஆரம்பிச்சிடும்ன்றதுனால இவங்க ஜெயிக்கணும் அப்படின்றத காட்டுறாங்க. பட் எப்படி ஜெயிக்கணும், ஏன் ஜெயிக்கணும், எதுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்போது
0 தான். ஆனால் விஜயாவையும் மனோஜையும் இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டாலே போதும், இந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தானே காரணம். ஏதாவது பிரச்சனைக்கு வந்து மாற்றி யாராவது காரணம் இருந்தால் பரவாயில்ல, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவங்களே காரணமாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஸோ சிக்கலுக்கு மேலே சிக்கலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை கொடுத்தோம், மீனாவை வந்து இப்படி நம்ம அடித்தோம் அப்படின்னா மீனா வந்து மாறிட மாட்டா, மீனா வந்து நமக்கு அடிமையாக இருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, என்றைக்குமே மீனா வந்து யாருக்குமே அடிமையாக இருக்க மாட்டாங்க, யாருமே யாருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணால் மீனா எனக்கு கீழே தான் இருக்கா, மீனா வந்து எனக்கு கீழே தான் அப்படின்ற விஷயத்தை நான் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பல முயற்சிகள் பண்ணி எல்லா முயற்சியிலையும் தோற்றுருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மை. ஸோ இவங்களுக்கு இப்போ வரைக்கும் தோல்விகள் மட்டும்தான் கிடச்சிருக்கே தவிர்த்து அதை தாண்டி வந்து இவங்களுக்கு வெற்றி அப்படின்ற விஷயம் வந்து ஒரு எட்டா கனியாக தான் இருந்திருக்குது. ஆனாலும் இவங்க வந்து முயற்சி பண்ணுறதை விடலை. இவங்க வந்து திரும்ப 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 ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி 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 நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா, நம்ம இந்த ஒரு விஷயத்தை சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பல வழிகளில் இவங்க பண்ணி கடைசியில் வந்து பைத்தியமானது தான் மிச்சமே தவிர்த்து இவங்க வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புன்றதை இடத்த அவங்களே அவங்களுக்கு கொடுத்துக்கிறல. நம்ம பண்ணுறது சரியா தப்பா, நம்ம மீனாவுக்கு எதிராக பண்ணுறோமே, இது வந்து நமக்கு எதாவது ஃபேக் ஃபயர் ஆகுமா, நம்மளோட குடும்பத்தை பாதிக்குமா, ஏன்னா மீனாவும் நம்ம குடும்பத்தில் தான் இருக்காளே அப்படின்னு சொல்லி எதையுமே யோசிக்கிறது கிடையாது. முட்டாள்தனமாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறது. ஒரு முட்டாள் கூட இப்படி கேடுகட்ட விஷயத்தை பண்ண மாட்டான். அந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டு கடைசியில் எல்லா விஷயத்தையும் வந்து மீனா தலையிலையும் முத்து தலையும் விடிய வைக்கிறது தான் நமக்கு பிரச்சனையும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் மாறும் சீக்கிரமே. நம்ம மீனா வந்து இந்த குடும்பத்தை விட்டுட்டு அவங்க போகணும், இல்லை அப்படின்னா இந்த குடும்பம் அவங்கள விட்டு போகணும். இது எது நடந்தாலும் நம்ம முத்து மீனாவுக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.